ஆடி மாதம் 2ஆம் தேதி புதன் வக்ரகதி ஆகுறாரு. ஆடி மாதம் 26ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்ப மாதம் முழுசும் புதன் வக்ரத்துல இருக்கார். அப்ப மாதம் முழுசும் புதன் வக்ரத்துல இருக்கிறதுனால என்னென்ன சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் கடகம் குடும்பத்தோட இணைஞ்சி இருக்கணும், குடும்பத்தை எப்பயுமே இணைச்சே வைக்கணும், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாலிட்டிஸ் இல்லையா, இவங்க விட்டேத்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது குடும்பத்து கூட அந்யோன்யமா இல்லாத மாதிரி அப்படி ஒரு மைண்ட் செட் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பெருசா யாரு கூடயும் ஒட்டி உறவாட மாட்டாங்க. இது ஆடி மாசம் 12ஆம் தேதி வரைக்கும். ஆடி 12க்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த கோபத்தாபம் எல்லாம் குறைஞ்சிடும். ஏன் அப்படின்னா 8ஆம் பாவ ராகு, அஷ்டமத்து ராகு. பொதுவாக அஷ்டமத்து ராகு அப்படின்னு போது ரொம்ப பயம் இருக்கும். ஆனா அஷ்டமத்து ராகுல ஒரு பிளஸும் இருக்கு. என்னன்னா திடீர் தன பிராப்தி அப்படின்ற ஒரு பிராப்தமும் உண்டு. நீங்க அஷ்டமத்து ராகு பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா பாவம் லாபஸ்தானத்துல சுக்கிரன். ஆடி மாதம் 10 வரைக்கும் லாபஸ்தானத்துல சுக்கிரன். அப்புறம் என்னங்க, சுக்கிரனே லாபஸ்தானத்துல இருக்கான். இதனால என்ன ஆகும், நான் வணக்கம், நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடி மாத பலன்கள் தாங்க பார்க்க போறோம். ஆடி மாதம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பாவத்துல இருக்காங்க, எந்த கிரகங்கள்னால நம்மளுக்கு என்ன மாதிரி நல்லது நடக்க போகுது பார்த்துடலாம் வாங்க. கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு பார்க்கலாம். உங்களுக்கு பாருங்க, லக்னத்திலேயே சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. லக்னத்திலேயே சூரியன் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு பாருங்க ஒரு ஆளுமை அப்படின்றது மேலோங்கும். பொதுவாகவே கடகம் அன்பு, மற்றவங்களை சார்ந்து இருக்கவங்க, அதாவது டிபெண்டா இருக்கக்கூடியவங்க, ரொம்ப பாசமானவங்க அப்படின்னு நிறைய விஷயம் கடகத்தை பத்தி சொல்லிட்டே போலாம். அவங்களுக்கும் பாருங்க ஒரு ஆளுமை அப்படின்றது, அவங்களுக்கும் கோவம் வருது, அவங்களுக்கும் பாருங்க சட்டுன்னு ரியாக்ட் பண்றது, எல்லாத்தையுமே தெளிவா முடிவெடுக்கிறது, இத்தனை விஷயம் வரும். கூட புதன் பாருங்க வக்ரகதியில இருக்காரு. ஆடி மாதம் 2ஆம் தேதி புதன் வக்ரகதி ஆகுறாரு. ஆடி மாதம் 26ஆம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்ப மாதம் முழுசும் புதன் வக்ரத்துல இருக்கார். அப்ப மாதம் முழுசும் புதன் வக்ரத்துல இருக்கிறதுனால என்னென்ன சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கும் போது யோசிச்சு வாக்கு கொடுக்கணும். இந்த பிள்ளை ரொம்ப எனக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க, இந்த பிள்ளை உங்களுக்கு எல்லா வேலையும் செய்யும், நம்பி வீட்டுக்குள்ள விடலாம் அப்படின்னு யாருக்கும் பெரிய லெவல்ல அஷூரன்ஸ் கொடுக்காதீங்க. படிக்கிற குழந்தைங்க படிப்புல கொஞ்சம் நாட்ட குறைபாடு அப்படின்றது ஏற்படும். ஜஸ்ட் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அவ்வளவுதான். மற்றபடி பெருசா கவலைப்பட வேண்டியதுல. 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய் பிளஸ் கேது இணைவு. செவ்வாய் கேது இணைவு அப்படின்றது வாக்கு நிதர்சனமா பாத்தீங்கன்னா கோபப்படுவீங்க, நிதர்சனமா பேசுவீங்க, நிர்தாட்சணமா பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. சட்டுன்னு கோபப்படுவீங்க, ரொம்ப பாருங்க சில விஷயத்துல டாமினண்டா பேசுவீங்க, அடமண்டா பேசுவீங்க, ஃபேமிலியோட ஒன்னா பற்றோட இருக்கிறது அப்படின்றது இருக்காது. பொதுவா கடகம் குடும்பத்தோட இணைஞ்சி இருக்கணும், குடும்பத்தை எப்பயுமே இணைச்சே வைக்கணும், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சனாலிட்டிஸ் இல்லையா, இவங்க விட்டேத்தியா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது குடும்பத்து கூட அந்யோன்யமா இல்லாத மாதிரி அப்படி ஒரு மைண்ட் செட் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பெருசா யாரு கூடயும் ஒட்டி உறவாட மாட்டாங்க. இது ஆடி மாசம் 12ஆம் தேதி வரைக்கும். ஆடி 12க்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த கோபத்தாபம் எல்லாம் குறைஞ்சிடும். ஏன் அப்படின்னா செவ்வாய் 2ஆம் பாவத்திலிருந்து 3ஆம் பாவத்துக்கு போறார். இளைய சகோதரர் தைரியஸ்தானத்துக்கு போறார். தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். ரொம்ப சிம்பிள். தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்கன்னா பெருசா வாய் தகராறு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்றது யோசிச்சுக்கணும். அதே மாதிரி 8ஆம் பாவ ராகு, அஷ்டமத்து ராகு. பொதுவாக அஷ்டமத்து ராகு அப்படின்னு போது ரொம்ப பயம் இருக்கும். ஆனா அஷ்டமத்து ராகுல ஒரு பிளஸும் இருக்கு. என்னன்னா திடீர் தன பிராப்தி அப்படின்ற ஒரு பிராப்தமும் உண்டு. நீங்க அஷ்டமத்து ராகு பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. 9ஆம் பாவம் பாக்கியஸ்தானத்துல சனி பகவான். சனி கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்கார். பாக்கிய சனியா இருக்கவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால சனி தானங்க எங்களுக்கு பாக்கிய சனியா வந்திருக்கான், எல்லா பாக்கியங்களும் கொடுக்க போறான், எல்லா விதத்துலயும் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், இது எல்லாத்தையும் உங்களுக்கு சனி தாங்க கொடுக்க போறா அப்படின்னு நீங்களே ஒரு பதிவு பேசியிருந்தீங்கன்னு நாங்க பார்த்துருக்கோங்க. இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அந்த குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம் இதெல்லாம் சனி கொடுக்காம போயிடுவாரா? ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாரா? மாறி கெடுபலன்களை கொடுக்க ஆரம்பிப்பாரா? ஏன்னா அஷ்டமத்து சனியினோட பிடியிலிருந்து இப்பதாங்க மீண்டு வந்தோம், இப்பதான் நாங்க மூச்சு விடுறோம், இப்பதான் எங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிறோம்,
இதுக்குள்ள சனி வக்ரமா அப்படிலாம் கவலைப்படாதீங்க. பாக்கிய சனி உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்க போறாரு அப்படின்ற பட்சத்துல சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது அந்த 100 ரூபாயும் கொடுப்பார். என்ன இந்த 4.5 மாசம் ஒரு 90 ரூபாயை கொடுப்பார். சிம்பிள், அவ்வளவுதான். அவர் கொடுக்க போறிய நல்ல விஷயங்கள் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவா கொடுப்பார். சிம்பிளா வச்சுக்கலாம் அப்படி நீங்க, மற்றபடி பெருசா கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கும் மேல சனி பகவான் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 7, அதாவது கலத்திர ஸ்தானத்துக்கு அதிபன் அவன் தான். அப்ப கலத்திர ஸ்தானம் குறிச்சு நீங்க இப்ப கடகராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா, எங்க ஹஸ்பண்ட் குறிச்சு எனக்கு மனசுல இவ்வளோ ஆசை இருக்குங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து பாருங்க என்னை தலைமையில தூக்கி வச்சு தாங்கணும். எனக்கு திடீர்னு சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்கணும், திடீர்னு என்னை சினிமா கூட்டிட்டு போகணும், ஹோட்டல் கூட்டிட்டு போகணும், இப்படியெல்லாம் பல எதிர்பார்ப்பு. நம்ம நாடகம் பார்த்து, சீரியல் பார்த்து, அதுக்கும் மேல என்ன இந்த சீரியல்னா சாதா சீரியல்ல மெகா சீரியல்ஸ்லாம் பார்த்து, அதுக்கும் மேல சில படங்களை பார்த்து நம்ம கனவு கோட்டை அப்படின்றது கட்டி வச்சிருப்போம் பார்த்தீங்களா. இந்த கோட்டையெல்லாம் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறாது. பியாண்ட் தட் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அப்படின்னா, கடகம் அவ்வளோ எதிர்பார்க்கறத விட எங்க ஹஸ்பண்ட் வந்து பாருங்க, அம்மா சாப்பிட்டியம்மா, சாப்பிடுமா, உடம்பு பார்த்துக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒத்த வார்த்தை பேசினா போதும். கடகத்துக்கு தங்க தாம்பாளத்திலேயே அவங்கள தாங்குற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. பியாண்ட் தட் இதுவே கிடைக்கிறது இல்லை. அப்ப நீங்க உங்களோட கணவன் சார்ந்து இவ்வளோ விஷயம் கனவுகள் இருக்கு அப்படின்னா அதுல இவ்வளோண்டு விஷயம் நிறைவேற்றி வைப்பாரு சனி பகவான் இந்த 4.5 மாத காலகட்டத்துல. ஸோ சனி வக்ரகதி அடையிறதுனால, லார்ட் ஆஃப் 7 வக்ரகதி அடையிறதுனால இப்படி ஒரு பிளஸ் அப்படின்றது நம்மளுக்கு உண்டு. அதுக்கும் மேல 8ஆம் பாவத்துக்கும் அதிபன் அவன் தான், துஷ்ஸ்தானத்துக்கும் அஷ்டமஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்ப என்னோட கௌரவம், என்னோட மரியாதை, என்னோட ஒரு அந்தஸ்து, நான் ஒரு அஷ்டம சனி காலகட்டத்தில் அசிங்கப்பட்ட, அவமானப்பட்ட, சொல்லுக்கு ஆளான 4 பேர் நான் செய்யாத தப்புக்காக என்ன தப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் அந்த 4 பேரும் எனக்கு வந்து என்ன நல்லவ அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி மனசுல சில ஆசைகள் இருக்கு. அதுக்கும் மேல எனக்கு ஆரோக்கியம், எப்பயுமே நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. ஓகேங்களா. எப்பயுமே நான் கௌரவத்தோட இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. எனக்கு எப்ப பாரு உடல் உபாதைகள் இருந்து அந்த உடல் உபாதைகள் எதுவுமே வரக்கூடாது, சின்ன சின்ன கண்டங்கள் வருது அதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு பல ஆசைகள் இருக்கு. 8ஆம் பாவம் தொடர்பான ஆசைகள் எனக்கு. அதுல சிலவற்றை சனி பகவான் வக்ரகதி அடையும் போது நிறைவேற்றி கொடுப்பார். அப்ப பாக்கிய சனி வக்ரமாவதுனால பலன் கொஞ்சம் கம்மியாவதுன்னு வருத்தப்படுறதை விட, இந்த வக்ர கதி அடைஞ்சிருக்கிறதுனால நம்ம மறைமுக எண்ணங்கள் சிலது ஈடேறும், மறைமுக ஆசைகள் சிலது நிறைவேறும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி அதை பாட்டுட்டு நீங்க செய்யக்கூடிய தொழில் அதை பாட்டுட்டு ஓடிட்டே இருக்கும் நீங்க வேலை செய்றீங்க அப்படின்னா. ஏன்னா பார்ட்னர்ஷிப், அதாவது பார்ட்னர்ஸை குறித்து உங்களோட ஆசைகளும் சில பலது நிறைவேறும். ஏன்னா இந்த கலத்திரஸ்தானத்தினோட அதிபதி, கலத்திரஸ்தானம் மட்டும் இல்ல நம்ம பிசினஸ் பார்ட்னரையும் குறிக்குது 7ஆம் பாவம் அப்படின்றது. 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல சுக்கிரன். ஆடி மாதம் 10 வரைக்கும் லாபஸ்தானத்துல சுக்கிரன். அப்புறம் என்னங்க, சுக்கிரனே லாபஸ்தானத்துல இருக்கான். இதனால என்ன ஆகும், நான் 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சா 10,000 ரூபாய் சம்பாதிப்பேன். நீங்க வேறங்க, நான் 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சா 90 ரூபாய் சம்பாதிக்கிறதே பெரும் பாடா இருக்கு. இது உங்களோட சுய ஜாதகங்க. 50% கோச்சார பலன் நாங்க இப்ப சொல்றோம். சுக்கிரன் லாபஸ்தானத்துல உட்காரும் போது இப்படி ஒரு விதி எல்லாருக்கும் இருக்கும். புரியுதுங்களா. சுய ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்காரு அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஆடி மாதம் 10ஆம் தேதி 11ஆம் பாவத்துல இருந்து சுக்கிரன் 12ஆம் பாவத்துக்கு போறார். 12ஆம் பாவத்துல ஆல்ரெடி அங்க விரைய குருவா இருக்காரு. விரைய குருவோட கூட போய் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் இணைகிறாரு. இதை வந்து லக்ஷ்மி யோகம் அப்படிம்பாங்க. பொதுவா இந்த குரு சுக்கிரன் இணைவு அப்படின்ற ஒரு அதிர்ஷ்டத்தை குறிக்கும். தேவ குருவும் அசுர குருவும் ஒன்னா இணைகிறது அப்படின்றது. இது எந்த விதத்துல அதிர்ஷ்டம் கொடுக்கும், இது வந்து பாருங்க 12ஆம் பாவம்ன்றது என்ன, அயன சயன போஜர மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு, விரயஸ்தானம் அப்படின்னு சிம்பிளா வச்சுக்கோங்க. அப்ப என்ன விரயம் வரும், சுப விரயம் வரும். சுப விரயம்னா, நான் வந்து வீடை ரெனோவேட் பண்றேன், என் வீடு ரொம்ப ஓல்டா இருக்கு, நான் அது கொஞ்சம் இடிச்சு அழகு முன்னாடி படுத்துறேன். ஓகேங்க. நான் மேல வந்து மொட்டை மாடியில கார்டன் வைக்கிறேன். நான் வந்து பாருங்க அழகா வீட்டுக்கு லவ் பேர்ட்ஸ்லாம் வாங்கி என் வீட்டை டெக்கரேட் பண்றேன், வீட்டை அலங்காரம் பண்றேன். எனக்கு அலங்கார பொருட்கள் நிறைய வாங்குறேன். எனக்கு சாரீஸ், இந்த பார்ட்டி வேர்ஸ் அதெல்லாம் வாங்குறேன். என் குழந்தைங்களுக்கு வாங்குறேன், நகை நெட்டு வாங்குறேன், எனக்கு நகை நெட்டு வாங்கிக்கிறேன். இப்படி ஆடம்பர செலவுகள், வீடு வாங்குறேன், கார் வாங்குறேன், ஒரு 2 வீலர் வாங்குறேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆடம்பரத்துக்காக நான் வாங்குறேன், சுப செலவுக்காக நான் வாங்குறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆன் தி ஹோல் நம்ம வந்து பாருங்க கடகத்துக்கான பலன் பார்த்தோம். ஆன் தி ஹோல் கடகத்துக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னா, இந்த வக்ரகதியாகி இருக்க சனி கூட கொஞ்சம் நல்லது செய்ய போறோம், அது ஒரு பிளஸ் தான், கவலைப்பட வேண்டியதில்லை. அதுக்கும் மேல இந்த குரு சுக்கிரன் இணைவு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கும் மேல பொதுவாக இந்த 3ஆம் பாவத்து செவ்வாய், ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படின்னு. அப்படின்னா என்ன, நீர்நிலைகள்ல தண்ணி கம்மியாகும், சிம்பிளா சொல்லணும். அப்படின்னா பெருசா நம்ம அதை பத்தி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஓகே, இப்ப ஒன்றும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பரிகாரம் அப்படின்னு என்னங்க சொல்லுவீங்க அப்படின்னா, எளிமையான பரிகாரம் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, கடகராசி அன்பர்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சோமவாரம் தோறும் பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணுறீங்க
இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு சோமவாரமும் ஈசனை வழிபாடு பண்ணுங்க. ஆடி மாசம் முழுசும் ரொம்ப சுபிக்ஷமான பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது பாருங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஆடி மாதத்துக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன். இது பாருங்க 50% தான். உங்க சுய ஜாதகம் 50%, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணாதான் 100% உங்களுக்கு பாத்தீங்கன்னா பலன்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, என்னோட சுய ஜாதகத்தை நான் பார்க்கணுங்க, ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, 9994366066. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.